குறிய மோசி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் தவக்கால சிந்தனை என்ற பகுதியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமது தவக்கால சிந்தனையின் மையப்பொருளாக அல்லது பேசுபொருளாக நாம் எடுத்துக்கொள்ளவிருக்கும் விவிலிய மாந்தர் காயின். காயின் இரண்டு விதமான கேள்விகளை கடவுள் முன்பாக வைக்கின்றார். முதலாவதாக, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று கடவுளிடமே கேள்வியை கேட்டு காப்பது உம்வேலை என்று கடவுளுக்கே நினைவூட்டியவர் இந்த காயின். இரண்டாவதாக, எனக்கு தெரியாது என்று ஆபேலை குறித்து கடவுள் கேட்கும் பொழுது காயின் கூறுகின்றார். எனக்கு தெரியாது என்ற அந்த வார்த்தையின் பின்புலத்தில் உள்ள உணர்வுகள் என்ன? முதலாவதாக, பொறாமை. என்னிடம் இல்லாத ஒன்று பிறரிடம் இருக்கின்றது, அல்லது பிறரிடம் இருக்கக்கூடிய ஒன்று என்னிடம் இல்லை என்ற அந்த பொறாமை குணமே பாவத்திற்கு அடித்தளமாக இருக்கின்றது. பிறகு அந்த பொறாமை என்ற குணம் கோபத்தை உண்டு பண்ணுகிறது. கோபம் வன்முறையை தூண்டுகிறது. வன்முறை கொலை செய்ய வைக்கின்றது. கொலை பொய்யை சொல்ல வைக்கின்றது. ஆகவே ஒரு பாவம் மற்றொரு பாவத்தை காயின் வாழ்விலே பெற்றெடுத்து கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் நான் நாடோடியாக திரிவேனே, என்னை மன்னித்தருளுக என்று காயின் கடவுளுடைய இரக்கத்தை கெஞ்சி கேட்டதன் வாயிலாக கடவுளுடைய இரக்கத்தை ஒரு அடையாளமாக தனது நெற்றியிலே அவர் உரிமையாக்கி கொள்கின்றார். ஆகவே காயினை போன்று தண்டிக்கப்பட்டாலும் அல்லது தன் குற்றத்திற்காக காயின் தண்டிக்கப்பட்டாலும் கடவுளின் இரக்கத்தை வேண்டி நின்றார். கடவுளின் இரக்கத்தை முழுமையாக அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நாமும் பல வேளைகளில் நமது வாழ்வில் நாம் தண்டிக்கப்பட்ட என்ற உணர்வில் நாம் இருந்தாலும், கடவுளால் நாம் தண்டிக்கப்பட்டு விட்டோம் என்று இருந்தாலும், கடவுளின் அருளை நாம் வேண்டி பெறும்பொழுது முழுமையான கடவுளுடைய அருள் காவலை நாம் மன்றாடி பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு எதிர்நோக்கை நமக்கு தரக்கூடியவராக காயின் இருக்கின்றார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக, எதற்காக காயின் முதலாவதாக தனது சகோதரன் மேல் பொறாமை கொண்டான்? காரணம், ஆபேலினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது அரசியல் பின்புலத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் தொடக்க காலத்தில் நாடோடிகளாக ஆடு மாடுகளை மேய்த்து வருபவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆகவே அந்த ஆடு அல்லது அந்த விலங்குகளிலிருந்து ஆபேல் ஒரு சிறந்தது ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கின்றார். உடனடியாக கடவுள் அதை ஏற்றுக்கொள்கின்றார். ஏனென்றால் இஸ்ரேல் மக்களின் வேலை அந்த மேய்ப்பனின் வேலை. ஆகவே தங்களது வேலை மற்ற மக்களிடமிருந்து சற்று சிறந்தது என்றது ஒரு குணத்திலே இந்த தொடக்க நூல் ஆசிரியர் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று எழுதுகின்றார். சுற்றி இருந்தவர்கள் அவர்கள் அந்த நிலத்திலே உழைத்து அவர்கள் தங்களது வாழ்வை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் நிலையாக நின்று தங்களது வாழ்வை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த காய்கனிகள் அவையெல்லாம் சொத்தையாக இருக்கின்றது. ஆகவே காயினின் காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தொடக்க நூல் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் பின்புலத்தில் தான், இஸ்ரேல் மக்களின் அரசியல் பின்புலத்தில் தான் இந்த கதையை அவர் எழுதுகின்றார்கள். எப்படியாக இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, காயினிடமிருந்து நாம் தண்டிக்கப்பட்டாலும் பாவம் செய்தாலும் ஒரு பாவம் மற்றொரு பாவத்தை பெற்றெடுத்தாலும் கடவுளின் அருள்காவலை மன்றாடும் பொழுது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை மட்டும் இந்த தவக்காலத்தில் நாம் நமது நினைவில் நிறுத்துவோம். மீண்டும் நாளை தவக்கால சிந்தனை என்ற பகுதியின் வாயிலாக சந்திப்போம்.